முன்னொரு காலத்துல காட்டு வழியா ஒரு பெரியவர் நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு ஒரு சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு என்ன சவுண்டு அப்படின்னு கேட்கறதுக்காக, அந்த சவுண்டு எங்க கேக்குதோ அந்த அந்த வழியிலேயே அவர் போறாரு. அந்த சவுண்டு கொஞ்சம் கல்லு உடைக்கிற சவுண்டு மாதிரி கேக்குது. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்த நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்த போய் நெருங்கிட்டாரு. அப்ப பார்க்கும்போது அங்க நிறைய பேர் கல் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் நினைக்கிறாரு, நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கறது, எதுக்கு கல் உடைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு. கல்லை உடைக்கிறவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, எப்பா இந்த மாதிரி எதுக்குப்பா நீங்க கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு அங்கே உள்ளவன் அந்த ஃபர்ஸ்ட்டு கேட்ட அவர் சொல்றாரு, ஏய் உனக்கு என்ன தெரியலையா நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு, நீ இது வேற ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பியா, கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கோம் இது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே ரக்கடாக பேசுறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டாவதாக ஒருத்தட்ட போய் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா கேட்குறாரு, ஏன்பா தம்பி கல் உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுங்க, நான் எதுக்கு கல்லை உடைக்கிறேன் அப்படின்னா, என்னோட குடும்பத்தில் நான் கல்லை உடைச்சாதான் என்னோட அடுப்பு எரியும் எங்கள் வீட்டில், என்னோட மனைவி மக்கள் எல்லாம் இதை வச்சு தான் சாப்பிடணும் நான் உழைக்கிறத வச்சு, அதனால தான் நான் கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே இவருக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கல, எதுக்காக கல் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிடைக்காம இருந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மூணாவதாக இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு. அங்கே பார்த்தா அவர் ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்காரு, சந்தோஷமாக இருக்காரு. இவருக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம 2 பேர்கிட்ட கேட்டோம், 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படி கஷ்டமானது இருக்கிற மாதிரி தான் அவங்க பதில் சொல்கிறாங்க, அப்படி வெறுப்பாக தான் பதில் சொல்கிறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏப்பா அது கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி நான் எதுக்கு கல்லை உடைக்கிறேன் அப்படின்னா, அது முருகன் சிலை அதாவது ஒரு முருகன் கோயில் கெட்ட போகிறாங்க, அந்த முருகன் கோயிலுக்கு நான் உடைக்கிற கல்லும் அங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரா, போகும் ஏன் அப்படின்னா அந்த முருகன் சாமி கெட்டி முடித்த உடனே அங்கே போய் நிறையா பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் அங்கே போய் வேண்டுவாங்க, வேண்ட மாதிரியே அவங்களுக்கு முருகப்பெருமான் அவங்களுக்கு வேண்டதை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நிறைய மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படும் போது அதில் என்னோட பங்கும் கொஞ்சம் இருக்குது, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டு தான் நான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதே ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஏன்னா அந்த முருகப்பெருமான் நம்ம வேண்டும் போது என்னாலும் கொடுப்பாங்க, இவர் குத்துற கல் அங்கே போய் கண்டிப்பாக இருக்கும், அதை வச்சு ஒரு சிலை செய்யலாம், இல்லை அதை வச்சு கோயில் கட்டலாம், அதனால அதை நினச்சி அவர் சந்தோஷப்படுறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு என்னோட அரண்மனைக்கு அங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த பெரியவர். அதே மாதிரி இவரும் அடுத்த நாள் அந்த அரண்மனைக்கு அவர் போகிறாரு. போன உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அந்த கேள்வியை கேட்டது அந்த பெரியவர் யார் அப்படின்னா, அந்த முருகன் கோயிலுக்கு சிலை செய்கிறதுக்கான தலைமை சிற்பி அந்த பெரியவர் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் நல்ல நல்ல ஒரு சிற்பம் செய்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தோஷமான, அது முழுசாக எந்த ஒரு காரியத்திலையும் முழுசாக தன்னை அர்ப்பணித்து வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்கள அந்த மாதிரி உள்ள சிற்பிகளை அவர் தேடிக்கிட்டு இருந்தார். அப்போ தேடிக்கிட்டு இருந்தோன்னே இவர் நல்ல சரியான ஆளாக இருப்பார் அப்படின்னு நினச்சி அவர் போய் கூப்பிட்டு போய் நல்லா அவருக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து, அந்த அவர் நினச்சதை விட அதிகமான வேலைகள் அந்த கோயிலுக்காக செய்ய வேண்டிய வேலைகளை அவர்கிட்ட கொடுத்து சிற்பங்கள்லாம் செய்ய வச்சாங்க. அது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ இந்த சான்ஸ் எப்படி கிடைக்குன்னா, அவர் நல்ல சந்தோஷமாக இருந்து வேலை செஞ்சனால தான் அவருக்கு இந்த மாதிரி அவர் நினச்சதை விட அதிகமாகவே கிடச்சிச்சு. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதே மாதிரி கோயிலும் கட்டி முடிச்சிச்சு, பல பக்தர்கள் வந்தாங்க, நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க, இதை பார்த்து அந்த அவருமே சந்தோஷப்பட்டாரு. இதுலேருந்து என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்மளை முழுசாக அர்ப்பணித்து நம்ம சந்தோஷமாக செஞ்சோம் அப்படின்னா அது நம்ம மனசுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காது, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் எல்லா பெண்களும் சமையல் வேலை வீட்டு வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க, ஹஸ்பண்டுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் இந்த உலகமே அந்த
செய்கிற வேலையை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாடு என்ன ஆகும் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட மனசு முழு கணவன் வந்து சண்டை போட்டாலுமே அவங்களோட முழு ஈடுபாடோட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னையே அர்ப்பணித்து இந்த எல்லா வேலையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. சமையல் எல்லாமே வீட்டு வேலையுமே பார்த்துக்கிறாங்க. இதே போல் நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து அர்ப்பணித்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி செய்யறதுனால நம்ம நினைக்கிறத விட நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறத விட அதிகமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதுவாகவே தேடி வரும் அப்படிங்கிறது அந்த கதையோட வந்து நோக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.